ஹலோ, சாந்தா பாட்டி பேசுகிறேன். சும்மா இருக்கிற சங்கம் ஊதி கெடுத்தான். பொறாம பிடிச்சவன் தானே கெடுவான்னு சொல்லுவான்ல. எல்லா நாடுகளும் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு சௌகரியங்கள் வச்சுருப்பாங்க. இவன் ஏன் தலையிடுறான்? இந்த நம்ம ஹிட்லர் மாதிரி நடந்துக்கிட்டான் ட்ரம்ப். பார்த்தியா, சனி பிடிச்சிச்சு பார்த்தியா? எல்லா நேச நாடுகளும் சேர்ந்து சண்டை போடுவான். ஒரு நாடும் இவனுக்கு மிஞ்சி இருக்கக்கூடாதுன்ற எண்ணம் அவனுக்கு. அந்த வளகுடால பாவம் அவங்க கஷ்டப்படுறாங்க. உன்னை போய் சண்டைக்கு எழுதான். இந்த இஸ்ரேலியக்காரன் சேர்ந்து சதி பண்ணி அவன் பேச்சு கேட்டு இவன் பாவம் அந்த அரபி மக்களை எவ்வளோ கஷ்டப்படும். ஒருத்தரும் மூட்டை கட்டி ஓடுறத பார்த்தா கஷ்டம். நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒன்றா தான் இருக்கோம். யோசிக்கணும். எல்லாம் நம்ம வியாபாரம் பண்ணுறோம். ஒருத்தரை அடித்தாலும் நம்மளுக்கு கஷ்டம்தான். நம்ம மாநிலத்தில் ஒரு இடத்துல தேங்காய் விளையுது, ஒரு இடத்துல தேயிலை விளையுது, ஒரு இடத்துல நெல் விளையுது. இதே மாதிரி இருக்கிற போது வெளிநாட்டிலேருந்து நம்ம ஒரு பொருள் வாங்கணும், விற்கணும். எல்லா நாடும் நேசமாகவே இருக்கணும். இவனுக்கு ஹிட்லர் மாதிரி குணம் வந்துச்சு. அதான் அவனுக்கு சனி பிடிச்சிடுச்சு. மிந்தியெல்லாம் 3வது யுத்தம்லாம் வராது. ஏன்னா மிந்தி அவ்வளோ அறிவில்லாத ஜனங்க. இப்போ அவங்க மக்கள் அவங்க குழந்தை பார்த்துக்க மாட்டாங்களா? நம்ம குடும்பத்தை விட்ட இன்னொருத்தர்கிட்ட சண்டைக்கு உதவி செய்வோம். ரொம்ப நல்லாயிருக்கு. இவர் ஹிட்லர் மாதிரி நிற்க போகிறாரு.